ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது சிறப்பு தீவிர திருத்தம். நம்ம ஓட்டர் ஐடிக்கான ஒரு திருத்தம் மேக் பண்ணுறது தான் இந்த எஸ்ஐஆர்ன்றது. இப்போ அந்த ஃபார்ம் வந்து நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்ற டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதை எப்படி ஃபில் பண்ணணும்னா, இப்போ அந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே வந்து நம்மளோட பிஎல்ஓவோட நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாக்காளரின் அந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து வாக்காளரின் பெயர், அவங்க பேர், அடுத்தது நம்ம ஓட்டர் ஐடியோட நம்பரு, நம்ம அட்ரஸ் இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு இதில் வந்து வரிசை எண், நம்ம என்ன பாகம் இருக்கோம், எங்கே போய் ஓட் போடணும் அப்படின்றது, நம்ம தொகுதி என்ன, நம்மளோட மாநிலம் இது வந்து தமிழ்நாடு. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கியூஆர் ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து யாருமே வந்து எந்த ஸ்க்ரிபிள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏதோ பென் வச்சு கிறுக்கிறதோ இல்லை மை படுறதோ அது எதுவுமே படாமல் பார்த்துக்கோங்க. பிகாஸ் அதை வச்சு தான் வந்து நம்மளோட இதை வந்து ஸ்கேன் பண்ணிப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் நம்மளோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஓட்டர் ஐடி எடுத்தோம் பார்த்தீங்களா, அப்போ கொடுத்த ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் என்ன பண்ணணும்னா, இப்போ கரண்ட் ஃபோட்டோவை வந்து நம்ம எடுத்து இப்போ வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ இருக்க ஃபோட்டோவை எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிறந்த தேதி எழுதிக்கணும். நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ட் ஆர்டரில் கரெக்டாக எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதார் எண், ஆதார் ஐடி வந்து அதில் இருக்க நம்பரை வந்து நமக்கு தேவைன்னா எழுதிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைனா விட்டுடலாம் அதை. அடுத்தது மொபைல் நம்பரை வந்து இப்போ நம்ம என்ன கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ, கரண்ட்டாக இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை அங்கே எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர், அதாவது ஃபாதர் இல்லைன்னா கார்டியனோட பேர் அங்கே வந்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு தந்தையோட ஓட்டர் ஐடியோட நம்பர் அதை எழுதின பிறகு தாயின் பெயர், அதாவது அம்மாவோட பேர் வந்து எழுதிடணும். அதே மாதிரி இப்போ அப்பாவோட நம்பர் எழுதணும் இல்லையா, ஓட்டர் ஐடி நம்பர் எழுதின மாதிரி அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பரும் இங்கே எழுதிக்கணும். இப்போ இது வரைக்கும் நார்மலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ கல்யாணம் ஆகியிருந்தா அதோட ஸ்பௌஸோட நேம், இப்போ ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபோட நேம் எழுதணும், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டோட நேம் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் நேம் எழுதியிருக்கீங்களோ அவங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பரை வந்து இங்கே எழுதிக்கணும். இதுதான் மேலே இருக்க பாக்ஸில் நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியது. இது வந்து எல்லாருக்கும் காமனான விஷயம். இப்போ கீழே 2 பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கீழே இருக்க 2 பாக்ஸுமே என்னென்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிறது இதுதான். அதாவது 2002 வந்து ஓட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இப்போ 38+38 தாண்டி இருக்கிறீங்கன்னா அவங்க வந்து ஓட் பண்ணிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கான இதுதான் இந்த பாக்ஸு. அதில் வந்து வாக்காளரின் பெயர், உங்கள் பேர் என்ன இருக்கோ அதை வந்து இங்கே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஓட்டர் ஐடி அந்த நம்பர் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உறவினரின் பெயர், உங்கள் அப்பாவோ அம்மாவோ யார் பேர் இருக்கோ அதில் வந்து அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு என்ன உறவு முறை, அப்பாவா அம்மாவா யாருன்றத நீங்கள் அந்த உறவு முறையும் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் மாவட்டம் எழுதணும். அதுக்கப்புறம் மாநிலமும் எழுதிக்கணும். சட்டமன்ற தொகுதியின் பெயர், உங்கள் தொகுதியோட பேர் என்னவோ அதை எழுதணும். அதுக்கப்புறம் கீழே இருக்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த 3 பாக்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் எண் இல்லைன்னா பெயர் இது எழுதுகிற மாதிரி இருக்கும். பாகம் எண் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் இதை எழுதிக்கோங்க. வரிசை எண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர், அதை வந்து நீங்கள் இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு கீழே ஆல்ரெடி மேலே ஃபில் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா, அவங்களோட உறவினர் பெயர், அதாவது அப்பா பேரோ அம்மா பேரோ எதை வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். அப்பா பேரை எழுதுனீங்கன்னா அவரோட ஓட்டர் ஐடியோட எண் வந்து நீங்கள் கீழே எழுதிக்கணும். அதுக்கு அடுத்து உறவினர் பெயர், இப்போ உங்கள் அப்பாவோட அப்பா இருப்பார் இல்லைங்களா, அப்பாவோ அம்மாவோ யார் இருக்காங்களோ அவங்களோட நேம் எழுதிக்கணும். அவங்களுக்கு என்ன உறவு முறைன்றதையும் நீங்கள் அதை கரெக்டாக எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்டம் எழுதிக்கணும். நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் மாநிலம் எழுதிக்கிட்டு அதுக்கு அடுத்தது உங்களோட தொகுதி இருக்கு இல்லையா, சட்டமன்ற தொகுதியின் பெயர், அந்த தொகுதியோட பேரை வந்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா,
அங்க வந்து சட்டமன்ற தொகுதியின் எண் எழுதணும். அதுக்கு பக்கத்துல பாகம் எண் எல்லாருக்குமே குடுத்துருப்பாங்க. அந்த பாகம் எண் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வரிசை எண்ணும் எழுதிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பாகம் எண், வரிசை எண் தெரியலன்னா, உங்களுக்கு இந்த பிஎல்ஓ வந்து ஃபார்ம் குடுத்தாங்க இல்லைங்களா? அவங்க கிட்டயே நீங்க போய் அந்த பாகம் என்ன? என்னோட பாகம் எண் என்ன? வரிசை எண் என்ன? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க. ஸோ, அத நீங்க கேட்டு நீங்க எழுதிக்கலாம். இதெல்லாம் முடிச்ச பிறகு, இங்க கீழ வாக்காளர் எழுது அப்படி இருக்கு பார்த்தீங்களா? அங்க வந்து உங்களோட சைனோ, அப்படி இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர் யாரு வேணா இருக்கலாம். அவங்க வந்து இப்ப 18+ எனக்கு ஓட்டு உரிமை இருக்கு அப்படின்னு இருக்கிற பட்சத்துல, அவங்க வந்து சைன் பண்ணலாம். இப்படி சைன் பண்ண தெரியலன்றவங்க இடது பெருவிரல் ரேகைய வந்து நீங்க வைக்கணும். இத வச்சு முடிச்ச பிறகு, உங்களோட ஃபார்ம் ஃபில் ஆயிடுச்சு. இப்ப நீங்க வந்து இப்ப பிஎல்ஓ குடுத்தாங்க இல்லைங்களா? அவங்க கிட்ட போய் நீங்க திருப்பி சப்மிட் பண்ணிட்டா உங்களோட வேலை ஃபுல்லா இதுல முடிஞ்சிருச்சு. சரி, இப்ப இந்த ஃபார்ம்க்கு பின்னாடி வந்து நீங்க பாருங்க. இப்ப சப்போஸ் உங்க குடுத்த டீட்டெயில்ஸ் ஏதாவது மேட்ச் ஆகலன்னா, இஆர்ஓ வந்து ஒரு நோட்டீஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. அதாவது வாக்காளர் பதிவு அலுவலர் இஆர்ஓ வந்து ஒரு அறிவிப்பு வழங்கியிருக்காரு. இது எதுவும் மேட்ச் ஆகலன்னா. இங்க வந்து ஒரு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வந்து டாக்குமெண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அது வந்து யாரு எந்த இயர்ல பொறந்தவங்களுக்கு எந்த மாரி சப்மிட் பண்ணணுன்றத நான் இப்ப சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, 17/1987 அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்தியாவுல பிறந்திருந்தா, நீங்க அத ப்ரூஃப் பண்ற மாரி பிறந்த தேதி இல்லன்னா பிறந்த இடத்த நிரூபிக்கிற வரையில அவங்க கீழ குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதுலேருந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ட வந்து நீங்க சப்மிட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப 17/1987லேருந்து 2/12/2004 வரைக்கும். இதுல நீங்க பிறந்திருந்தா, நீங்க இந்தியாவுல தான் பிறந்திருக்கீங்க அப்டின்னா, பிறந்த தேதி அதே மாரி பிறந்த இடத்த நிரூபிக்கிற வகையில வந்து, இங்க கீழ குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒண்ணு நீங்க சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லையா, உங்களோடது சப்மிட் பண்ணலனாலும் பரவால்ல. உங்களோட அப்பா, அம்மா இல்ல அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த இடம். அத நிரூபிக்கிற மாரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ட சப்மிட் பண்ணா போதும். இப்ப நீங்க 2/12/2004 அதுக்கப்புறம் இந்தியாவுல பிறந்திருந்தீங்கன்னா, ஸோ உங்களோட பிறந்த தேதி மற்றும் இடத்த நிரூபிக்கிற மாரியே ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் குடுக்கணும். அப்படி இல்லன்னா, முன்னாடி சொன்ன மாரி உங்க அப்பா இல்ல அம்மா யாரோட அவங்க எந்த பிறந்த தேதி இல்லன்னா பிறந்த இடம், அத நிரூபிக்கிற மாரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ட நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இல்ல நீங்க ஃபாரின்ல பொறந்திருக்கீங்க. அவுட் ஆஃப் இந்தியால தான் நீங்க பொறந்தீங்க அப்டின்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் குடுக்கணும். அதுக்கப்புறம் லீகலா நீங்க உங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் அந்த லீகல் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லைங்களா? அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க சப்மிட் பண்ணணும். ஸோ, இப்ப இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாரி வேற வீடியோல பார்ப்போம். என்னோட சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.